தமிழ்ல தேர்ட் டேர்முக்கான இலக்கணம் பார்க்க போறோம். சரிங்களா? 2 டேர்முக்கான இலக்கணம் நம்ம பார்த்தாச்சு. தேர்ட் டேர்முக்கான இலக்கணம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? தமிழினுடைய 3வது பருவம் தமிழ் இலக்கணம். சரிங்களா? நம்ம 6வது இருந்து 12வது வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவா படிக்க போறோம். அடுத்து 6 to 8 முடிஞ்சுன்னா நம்ம ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? 6ல இருந்து இருக்கக்கூடிய வினாக்களை ஒன்று விடாம ஒரு டெஸ்ட் கொடுத்து அதுக்கான விளக்கங்களையும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 4 வகை சொற்கள். அது பாருங்க, சொல்லு நம்ம இன்னை வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், 4 பேர் என்னது பல்லு மேல நாக்க போட்டு பேசிடுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது, இப்ப எதுக்கு எடுத்தாலும் அந்த 4 பேர் யாரு, அந்த 4 பேர், அந்த 4 பேர். அப்ப அந்த மாதிரிதான் சொல்லுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க. சொல்லுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 வகை சொற்கள். என்னென்ன வகை அப்படின்னு சொன்னா பாப்போமா. ஃபர்ஸ்ட் சொல்லுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், முன்னாடியே கொடுத்தாச்சு. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். சில எழுத்துக்கள் தனித்து நின்றே பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். கண்டினியூஸா அந்த எழுத்துக்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும். சரியா? இவ்வாறு பொருள் தருபவையே சொல் எனப்படும். ஒரு சொல் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவதையே என்ன சொல்றாங்க, சொல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாப்போமா. ஈ ஒரே ஒரு சொல். சரியா? பூ ஒரு சொல். மை ஒரு சொல். மைனா என்னது, விருப்பம். ஓகே. கல், கடல், தங்கம், இதெல்லாம் என்னது, வெவ்வேறு சொற்களா வந்து பொருள் தருது. இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இலக்கண அடிப்படையில், அதாவது 2 சொற்களை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு இலக்கணம், ஒன்னொன்னு இலக்கியம். நமக்கு இலக்கியம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, இலக்கண அடிப்படையில சொற்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரியா? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உயிர்ச்சொல். 8 காலுக்கு 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் சார்? 8 கால். அந்த மாதிரிதான் பெயர் சொல்னா என்ன சார், ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயல்னு அர்த்தம். ஒன்றன் செயலை குறிப்பது வினைச்சொல். சரியா? அப்ப இடைச்சொல், உரிச்சொல் ரெண்டுத்தையும் தனித்தனியாவே பார்க்க போறோம். சரியா? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஒன்றன் பெயரை சொல்வது என்னது, பெயர் சொல் எனப்படும். இங்க பாருங்களேன், பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். நம்மளால ஓடுதல்னா தொழில் பெயர்னு போயிடுவோம். ஆமா, தொழில் பெயர் தான், இருந்தாலும் ஒரு பெயரை சொல்லு. ஓகே. நன்மை பண்பை சொல்லு, கண் உறுப்பை சொல்லு, காளை பொழுத சொல்லு, பள்ளி இடத்தை சொல்லுது, பாரதி பெயரை சொல்லு. சரியா? அப்போ பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். சரியா? இப்போ பெயர் சொல். பெயர் சொற்கள் 6 வகையா பிரிப்பாங்க. அதையும் பார்ப்போம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்தது வினை சொல். வினை என்பது என்ன அப்படின்னா வினை. நம்ம சொல்லுவோம் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதை நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு திணை அப்படின்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பொருள். திணையை விதைத்தால் அறுவடை செய்யக்கூடியது எது, திணையை தான் அறுவடை செய்யும். வினை விதைத்தால் வினையை தான் அறுவடை செய்யும். வினை என்ன அர்த்தம், ஒரு செயல். நான் ஒரு செயலை செய்யறேன். என்ன செய்யறேன், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன். சரியா? அப்ப நான் எதை அறுவடை பண்ணுவேன், ஒரு வேலை. ஒரு வேலையை வினை செயல் என்ன பண்ணுவேன், அறுவடை பண்ணுவேன். அப்ப திணை விதைத்தவன் திணை விதைப்பான், வினை விதைத்தவன் வினை விதைப்பான். அப்ப நம்ம இப்ப எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நீ தப்பு பண்ண ஆனா உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அப்போ அது ஒரு நெகட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது என்னது, ஒரு பாசிட்டிவான ஒரு சொல். ஓகே. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்னும் பொருள். செயலை குறிப்பதால் அது என்னது, வினை சொல். வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா வினை சொல். இடைச்சொல்னா என்ன சார், இடைச்சொல் பெயர் சொல்லும் இல்லாமல் வினை சொல்லையும், பெயர் சொல்லும் வினை சொல்லும், பெயர் சொல்லும் முழுமையா கிடையாது, வினை சொல்லும் முழுமையா கிடையாது. ஆனா இது இரண்டையுமே சார்ந்து வரும் சொல், சார்ந்து வருவது. சரியா? ஓகே. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் இடைச்சொல். இடைச்சொல்னு சொல்லியாச்சு. ஒருத்தவங்களை சார்ந்து இயங்குறாங்கன்னு சொல்லிச்சு. அவங்களால தனித்து இயங்க முடியுமா, முடியாது. தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஓகே. இடைச்சொல் என்னது, என்ன சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. உம்முக்கு எடுத்துக்காட்டுன்னா தந்தையும் தாயும். சரியா? என்ன சொல்லுவோம், என்னும்மை. தாய் தந்தை உண்மை தொகை. சரியா? இலக்கண குறிப்பு நம்ம படிச்சிருப்போம். அதேதான். மற்று, மற்று அப்படின்றது இடைச்சொல் தான். நம்ம எதுவும்ல இது அல்லது அது. மற்றொருவர், மற்ற கூட்டல் ஒருவர். அடுத்தது ஐ அப்படின்னா திருக்குறளை. சரியா? திருக்குறளை. அப்ப ஐ மொத்தம் என்ன சொல்றாங்க, இடைச்சொல் என்னன்னா ஐ,
மற்று. இது மூணுமே என்னது? இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். நான் இடைச்சொல் நிறைய இருக்கு, தான், தாம் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிப்போம். சரியா? 6th மட்டும் படிச்சுப்போம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா உரிச்சொல். நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? உரித்தானவன் சொல்லுவோம். இந்த என்னது, இந்த இதுக்கு தமிழுக்கு பெரும் சிறப்பானது அப்படின்னு சொன்னா உரித்தான ஒரு இலக்கியம் அப்படின்னா அது என்ன இலக்கியம்னு சொல்லுவோம்? திருக்குறள்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரிதான் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது. தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கு. இப்ப சிலப்பதிகாரம் அருமையான இலக்கியம், என்னது நாலடியார் அருமையான இலக்கியம். அப்ப இது எல்லாத்தையுமே மிகுபடுத்தி கூறுவது உரிச்சொல். உரித்தானவன் நான் தான். ஓகே, அப்ப தமிழுக்கு உரித்தான இலக்கியங்கள் பல இருக்கு. அதுல ஒரு இலக்கியத்தை மிகைப்படுத்தி சொல்றது. அப்ப உரி அப்படின்னு சொன்னா மிகைப்படுத்தி, மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சொல். அவ்வளவுதாங்க. நகரம்னு சொல்லலாம், நகரம்னு சொல்லலாம். அதை நான் எப்படி சொல்லுவேன்? மாநகரம்னு சொல்லுவேன். பெரிய நகரம்டா, நகரம் தான், என்ன நகரம்னாலும் இருக்கலாம். அதை என்ன சொல்லுவான்? அது நகரம் கிடையாது, மாநகரம்டா அப்படின்னு சொல்றான். சால சிறந்தது, சிறந்தது, சிறந்ததுன்னு சொல்லுவோம். சிறந்ததுலாம் கிடையாது, சால சிறந்தது, அப்படிதான் தவச்சிறிது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இதுதான் நமக்கான என்ன பார்த்துருக்கோம்? 4 வகை சொற்கள். ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, 4 வகை சொற்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இலக்கியன அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், வினையை குறிப்பது வினைச்சொல், இரண்டையும் சார்ந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து குறிப்பது இடைச்சொல், இரண்டையும் மிகைப்படுத்தி பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் மிகுதிப்படுத்தி கூறுவது உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்த்துருக்கோம். அதுல பெயர் சொல் அப்படின்னு சொன்னா ஒன்றன் பெயரை குறிப்பதுன்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் பெயரை குறிக்கும், எப்படிலாம் பெயரை குறிக்கும் பாப்போமா? பேர் என்ன சார்? கமல்னு சொல்லிட்டா போதுமா? மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் பெயரையே குறிக்கின்றன. ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் எனப்படும். சரியா? அதுல பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா பொருள் பெயர். பொருள், இதுல எது பொருட்பெயர்? மரம் அப்படின்றது என்னது? ஒரு பொருள். சரியா? ஒரு உயிரற்ற பொருள். ஓகே, பள்ளிக்கூடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடப்பெயர். பெயர் சொல் சார், என் பேர் கமலக்கண்ணன் அப்படின்னு நான் சொல்றேன், அதான் என்னோட பேரு. சரியா? அப்ப பெயர் சொல், அப்ப பெயர்னா பேரு மட்டும்தான் பெயர் சொல்லலாம்? இல்ல, அதை 6 வகையா பிரிக்கிறாங்க. எதெல்லாம்? ஒரு இடத்த சொல்றாங்க, அது அதோட பேர். இது கடலூருங்க, கடலூர்ன்றது இடப்பெயர், அப்ப அது ஒரு பெயர் சொல். சரியா? அதுதான் பள்ளிக்கூடம்னு கொடுத்துருக்கான். சரியா? அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சித்திரை. சித்திரை அப்படின்றது என்னது? காலப்பெயர். அடுத்து என்னது? சினை பெயர். சினைன்னு என்ன அர்த்தம்? கிளைன்னு கொடுத்துருக்காங்க. கிளைன்னா என்ன அர்த்தம்? உறவினர்னு சொல்லுவோம். போத்து, கிளை, இணுக்கு, தமிழின் சொற்கள் படிச்சிருப்போமா? அப்ப பிரிந்து செல்வது, கொப்பு, கவை படிக்கிறோமா? அப்ப கிளை அப்படின்னா சினைனா உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பண்பு. பண்புனா என்ன அர்த்தம்? இனிப்பு, நன்மை, தீமை. பண்பு, பண்பான பையன்பா, நல்ல பையன்பா. அப்ப இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறது. அடுத்தது தொழிற்பெயர். பாடுதல், தல், அல், ஐ, சி, இது எல்லாமே தொழிற்பெயர். அப்ப இந்த 4 சார்ந்து வருவதே பெயர் சொல். சரியா? அப்ப ஒன்னொன்னு எடுத்துக்கலாமா? பொருட்பெயர், பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் தான்? இங்கு உயிருள்ள பொருள்களையும் குறிக்கும், உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். சரியா? அப்ப உயிருள்ள பொருள்னா என்னது? மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. நாற்காலிக்கு உயிர் கிடையாது, புத்தகத்துக்கு உயிர் கிடையாது, பறவைக்கு உயிர் உண்டு, மயிலுக்கு உண்டு, செடிக்கும் உயிர் உண்டு, மரத்துக்கும் உயிர் உண்டு. அப்ப உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள். அப்ப ரெண்டையுமே பொருட்லாம் சொல்லுவோம். சரியா? இடப்பெயர். ஓர் இடத்தை, நல்லா பாருங்க, ஒரு இடத்தைன்னு சொல்லல, ஒருன்னு வந்தா என்ன வரும்? ஈ என்பது உயிர் எழுத்து. அப்ப ஓர் வருது, ஒருன்னு வராது. ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். என்னது? சென்னை, பள்ளி, பூங்கா, ஓகே, ஈசன் ஐஏஎஸ் அகாடமி இன்ஸ்டியூட். சரியா? டிஎன்பிசி ஆபீஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? இடப்பெயர். காலப்பெயர். காலம் அப்படின்னு சொன்னாலே காலத்தை குறிப்பது காலப்பெயர். நம்ம படிச்சிருப்போம், என்னெல்லாம் படிச்சிருப்போம்? டைம்பா என்ன சொல்லுவோம்? நிமிடம், மினிட்ஸ். அடுத்து என்னது? நாள், டேஸ். வாரம், வீக். சித்திரை அப்படின்னா மாதம். ஆண்டு அப்படின்னா இயர், நமக்கே தெரியும். ஓகே, அப்ப காலத்தை குறிப்பது காலை பெயர். சினை அப்படின்னா உறுப்பு, உடம்புல இருக்க கை, கண்ணு, காலு, மூக்கு, விரல், இதெல்லாமே உறுப்பு. அதே மாதிரி ஒரு மரத்தோட உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொருளின் உறுப்பை குறிப்பது சினை பெயர். அவ்வளவுதாங்க. என்னது? கண், கை, இலை, கிளை, இதெல்லாம் என்னது? கைனா உடம்புல இருக்கிற உறுப்புல ஒரு உறுப்பு, கண்ணுனா உடம்புல இருக்கிறது, இலை அப்படின்னா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு உறுப்பு தான் இலை, அந்த மரத்துல இருந்து பிரிச்சக்கூடிய ஒரு கிளைகள்ல ஒரு உறுப்பு தான் கிளை. அவ்வளவுதான். சரியா? அடுத்து போலாமா?
பண்பு பண்பு அப்படின்னு சொன்னா நமக்கு 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இது எல்லாமே என்ன குறிக்குது? ஒன்றன் பண்பை குறிப்பது பண்பு பெயர். பண்பு பெயர். தொழிற்பெயர், தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். நான் படிக்கிறேன், படிக்கிறது என்னோட தொழில். ஆடுதல், டான்சர், ஓகே, தொழில். நடிக்கிறது, நடிகர், தொழில். அப்ப ஒரு தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். பெயர் சொல் என்ன பண்றாங்க அப்படின்னா 6ஆ பிரிச்சிருக்காங்க. சரியா? அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே கேட்டிருக்காங்க. காவியா புத்தகம் படித்தால். புத்தகம் அப்படின்றது என்னது? உயிரற்ற பொருள். என்னது? உயிரற்ற பொருள். அப்ப பொருட்பெயர். சரியா? அங்க காவியாவை கேட்கல. ஓகே, அந்த புத்தகம் இந்த கொடுக்கக்கூடிய அந்த ரெட்ல புத்தகம் தான் கேட்கறாங்க. காவியா பள்ளிக்கு. பள்ளி என்கிறது ஸ்கூல். ஸ்கூல்ன்றது ஒரு இடம். அப்ப இடப்பெயர். மாலை, அந்தி மாலை. மாலை அப்படின்னு சொன்னாலே காலப்பெயர். காவியா தலை. தலை அப்படின்றது சினை. சினை பெயர். இனிமை என்னதான் பார்த்திருப்போம்? பண்பு, இனிப்பு பார்த்தோமா? பண்பு பெயர். காவியா நடனம், ஆடுதல். ஆடுறது, பாடுறது எல்லாமே என்னது? தொழில் பெயர். சரியா? அப்போ பெயர் சொல் முடிஞ்சா? இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். இதுலயே பெயர் பாருங்களேன். இடுகுறி, காரணம் சொல்லியாச்சு. நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இரு வகைப்படும். எதன் அடிப்படையில்னா வழங்கும் அடிப்படையில். அதுதான் ரொம்ப முக்கியம். வழங்கும் அடிப்படையில் பெயர் சொற்கள் என்னது? 2 வகைப்படும். ஒன்னு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர். காரணத்தோட வச்சா காரண பெயர், காரணம் இல்லாம வச்சா இடுகுறி பெயர். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இடுகுறி பெயர். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் என்ன ஏதுன்னு தெரியாது. சரியா? பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறிட்டு வழங்கிய பொருள்கள் இடுகுறி பெயர்கள். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உத்தமன் பிரதீப்னு ஒரு படம் பார்த்துருக்கோம். டிராகன் பட ஹீரோ. ஆனா பண்றதெல்லாம் ஐயோ கேட்கணும். சரியா? அப்ப அவங்களுக்கு என்னது? இப்படிதான் இந்த பையன் வளர போறான்னு தெரியாம நல்லவனா வளருவான்னு அவங்க உத்தமன் சொல்லிட்டாங்க. ஆனா அவன் என்னது? அதே மாதிரிதான். காரணமே இல்லாம அவனுக்கு பேர் வச்சாச்சு உத்தமன். யாருக்கு உத்தமன் பேர் வைப்போம்? உண்மையை மட்டும் சொல்லி உண்மையான ஒருத்தன் வாழவங்க உத்தமன் பேர் வைப்போம். அப்ப என்னது? காரணம் கருதாமல் வச்சக்கூடிய பெயர்களை தான் இடுகுறி பெயர்கள். மண்ணு, மரம், காற்று அப்படின்னு பொதுவான பெயர்களை சொல்லிட்டாங்க. ஓகே, அதே காரண பெயர்னா என்ன தெரியுங்களா? இதை பிரிக்கிறாங்க. இந்த இடுகுறி பெயரை 2ஆ பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். சரியா? மறுபடியும் 2 பிரிக்கிறாங்க. இடுகுறி பெயரை 2, இடுகுறி பொது, இடுகுறி சிறப்பு. சரியா? அதுல பாருங்க, பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும். இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக சொல்லுது. எல்லா பொருளும் நான் எல்லாருக்கும் பொதுப்பா. பொதுவா சொன்னா பொது பெயரு, அதுலயே சிறப்பா சொன்னா சிறப்பு பெயர். ஒரு பொருளை மட்டும். சரியா? ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகணும் அப்படின்றது பொது. 10 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கா அப்படின்றது சிறப்பு. அப்போ ஒரு பொருளை மட்டுமே குறிப்பது சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் என்னப்படும்? மா கருவேலங்காடு. சரியா? மா கருவேலங்காடு சிறப்பு பெயருக்கு. மாங்காடு, கருவேலங்காடுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க. இங்க மேல பாருங்களேன், மரம்னு சொல்றாங்க. பொதுவா மரம்னு சொல்றாங்க. என்னவா மரம் வேணாலும் இருக்கலாம். பொதுவா காடுன்னு சொல்றாங்க. அது எந்த காடா வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்ப காரண பெயர். காரணம் எல்லாம் வச்சாலும் இடுகுறி பெயர். இடுகுறில 2 இருக்கு. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இங்கிட்டு காரண பெயர். நம் முன்னோர் காரணம் கருதி வச்ச பெயர் என்னது? காரண பெயர். அவ்வளவுதாங்க. காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கும் பெயரும் காரண பெயர் எனப்படும். இங்க என்னது? நாற்காலி. நம்ம சேர் பாக்குறோம். நாற்காலிக்கு 4 பக்கத்துல என்னது? காலியான இடத்துல கீழே நமக்கு 4 பக்கம் ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? நாற்காலி. கரும்பலகை, பிளாக் போர்டு எப்படி இருக்கு? கருப்பா இருக்கிறதால கரும்பலகை. அவ்வளவுதான். அப்ப காரணம் கொடுத்துட்டாங்க. காரணம் இதுல 2 இருக்கு. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். அப்படி 2த்தையும் பார்ப்போமா? காரண பெயர் குறிப்பிட்ட காரணம் உடைய எல்லா பொருள்களையும் பொதுவா சொன்னா அது காரண பொது பெயர். பொதுவா சொன்னிச்சுன்னா பொது பெயர், ஸ்பெஷலா சொன்னிச்சுன்னா சிறப்பு பெயர். காரணத்தோட பொதுவா சொன்னா காரண பொது பெயர். காரணம் இல்லாம போது சொன்னா இடுகுறி பொது பெயர். அவ்வளவுதாங்க. பறவைன்னு சொல்லுவோம், அணின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பறவைன்னு எடுத்துக்கங்களேன், ஒரு பொது பெயர். பறப்பதால் அதனை பறவை என்கிறோம். பறப்பதனால் அதனை பறவை என்கிறோம். அப்ப பறப்பதால தான் பறவைன்னு சொல்றோம். ஓகே, அப்ப அடுத்து போலாமா? காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் ஒன்றை மட்டுமே சிறப்பாக கூறுவது காரண சிறப்பு பெயர் ஆகும். காரண சிறப்பு பெயர். வளையல், வளைஞ்சிருக்கு அதனால வளையல். மரத்தை கொத்துது அதனால மரங்கொத்தி. அதனாலதான் பறவை. ஏன் மரங்கொத்தின்னு பேர் வைக்கணும்? ஏன்னா மரத்தை கொத்தி ஓட்ட போட்டு தன்னுடைய கூட்ட வச்சு, அதனால மரங்கொத்தி. ஓகே, காரண சிறப்பு பெயர். ஓகே, அடுத்து போயிடலாமா? ஓகே, அணி. சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே பார்ப்போம். அணி அப்படின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வர்றது அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே கழுத்துல ஜுவல்ஸ்,
கையில் இது குருமாத்து இப்படிலாம் மாற்றோம் அப்படின்னா ஒரு அணிகலன்கள் வைக்கும்போது நம்ம என்ன தெரியும், அழகா தெரியும். சரியா, ஒரு ட்ரெஸ் போடும்போது என்ன தெரியும், அழகா தெரியும். அப்போ ஒரு சொல் எப்போது அழகா இருக்கும், அப்பதான் அணி தான் கொடுக்குறாங்க. எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களினுடைய இயல்பு. நம் அணிகலன்களை அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல கவிஞர்கள் தன் கற்பனையால் திறத்தாலும் புலமையாலும் தங்கள் ஏற்றும் பாடல்களில் அழகு சேர்க்கின்றனர். யார் சேர்க்கிறா? கவிஞர்கள். சரியா, இந்த விளக்குவதை அணி இலக்கணம் எனப்படும். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்று பொருள். அவ்வளவுதாங்க, இதான் கொஸ்டின். ஓகே, கவிஞர் தம் கருத்துக்களை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அவ்வளவுதாங்க, நம்மளே பார்த்துருப்போம். இந்த ஒரு சினிமா டைலாக் வரும்ல, 5 ரூபா சிப்ஸ். ஓகே, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு 20 சிப்ஸ் கொடுக்குறாங்க. அதான் 5 ரூபாய்க்கு வாங்க மாட்டோம். அதே ஒரு காத்தடிச்சு ஒரு பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம். 20 ரூபா கொடுத்து வாங்குறோம், 10 ரூபா கொடுத்து வாங்குறோம். சரியா, அப்ப அதான் சொல்றாங்க. அப்ப மார்க்கெட்டிங் சுவையோடு சொல்வதற்கு அணி. ஏன்னா நிறைய புலவர்கள் இருப்பாங்க. அப்ப யாருடைய சுவை, யாருடைய சொற்சுவை அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை தேனில் கலந்து கொடுப்பதுதான் அழகு. மருந்தை என்ன பண்ணுவோம், கசப்போம். அதை என்ன பண்ணுவோம், தேனில் கலந்து சாப்பிடுவோம். இன்னைக்கும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஓகே, கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. சரியா, அப்படிப்பட்ட அணியை தான் சொல்றாங்க. என்ன அணி? நிறைய அணிகள் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி, அதாவது ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது. நான் இப்படிதான்பா, நான் என்ன அழகுபடுத்திக்கிறேன், நான் இப்படிதான், நான் என்ன அழகா போர்ட்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு இயல்பா தன்னை அழகுபடுத்தி கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இதுதான் கொஸ்டின். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்பர். எத்தனை சொல்லுவாங்க? இயல்பு நவிர்ச்சி அணியா என்ன சொல்லுவாங்க? தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். தோட்டத்தில் கவிமணி பாடிய ஒரு பாடல். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய ஒரு பாடல் தான். அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு மாட்டுக்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி என்னது உணவு இருந்தது, அதுதான் இந்த பாடல். சரியா, அதை இயல்பா அழகா சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்பாடல் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக கூறுகிறது. ஆமாங்க, உணவு வருதும் போது இந்த நாக்கால நீவி விடுது இல்லையா, அதுதான் ஒரு இயல்பா சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உயர்வு நெரிசனி. ஒண்ணு இயல்பா சொல்லிட்டேன், இப்ப பெருமைப்படுத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? உயர்வா சொல்லணும். எப்படிலாம் உயர்வு சொல்லலாம்னா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அங்கே உயர்வு. சரியா, அப்ப என்னது? குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று. குளிர் நீர் என்னது? பச்சை தண்ணி. பச்சை தண்ணியில் குளிச்சா ஜுரம் வந்துருமா. வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. சுடுதண்ணில குளிக்கிறோம், மேலெல்லாம் கருப்பு கருப்பாயிடுமா குளிச்சா. ஆகாச கங்கை. கங்கை நதிய அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகாசத்துலேருந்து வரக்கூடிய கங்கை என்னவா இருக்குன்னா அனல் உரைக்கும் என்று. எனக்கு வேண்டாம் ஆகாச கங்கையெல்லாம் வேண்டாம், என்ன கங்கை வேணுமா? பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம தாத்தா என்ன ஒரு கற்பனை கொடுத்தாங்க. ஒரு உயர்வா தண்ணியில குளிக்க போறேன், எந்த தண்ணியில குளிக்க போறேன்? பச்சை தண்ணியில குளிச்சா ஜுரம் அடிக்கும் பாருங்க, ஒரு இயல்பா கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு குளிக்கிறது எவ்வளவு ஒரு உயர்வு குளிக்கிறாங்க. அப்ப ஒரு தாலாட்டு போல் உள்ளது. இதனை உயர்வு நவிர்ச்சி அணி என்கிறோம். சரியா, அடுத்து போலாமா? அவ்வளவுதாங்க, நமக்கு 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இலக்கணம் நமக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு அப்படியே 6th to 8th வரைக்கும் நம்ம ஃபுல்லா கிளாஸை கவனிங்க. தமிழ் படிக்கும்போது நமக்கு பள்ளிப்போட புத்தகம் தான் சோர்ஸ். சரிங்களா, இப்போ நீங்கள் வெளியில போய் எங்க படிக்கலாம், எங்க படிக்க முடியும் அப்படின்றது தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு டிஎன்பிசி தான் பதில் சொல்லணும். எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். நம்ம லாங்குவேஜ்ல 80 மார்க் எடுக்க முடியும். லாங்குவேஜ்ல 80 மார்க், மேக்ஸ் 25 மார்க். ஆப்ஷனே கொடுக்காதீங்க, இல்லை அப்படின்னா 20 மார்க். சரியா, இங்கிட்ட நீங்க 55 மார்க் எடுத்தா மட்டும்தான் 160 வரும். அப்பதான் நம்ம சேஃப் ஜோன்ல போலாம். லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 153, சில பேர் 147, சில பேர் 149, 140 இப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம 160 எடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக போய் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். போன வாட்டி இருந்த வேகன்சி வேற, இப்போ இருக்கக்கூடிய வேகன்சி வேற. காலம் தாழ்த்தாமல் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, திரும்ப திரும்ப படிங்க, கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.